காய்கறியே இல்லாத குழம்பு செய்யணும். அதுவும் 10 நிமிஷத்துல செய்யணும். அதுவும் 3, 4 நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னா, இந்த மாரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் 3யும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். தோல் உரித்து வச்சு கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்க்க போகிறோம். ஒரு 4, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்க போகிறோம். வெங்காயம் இந்த பதத்தில் வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சில்லி பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லா பொடியும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிம்மிலேயே குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுப்பு சிம்மில் தான் வச்சு இந்த குழம்பு செய்யணும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி அளவாக சேர்த்தா போதும். ஏன்னா இது தொக்கு மாதிரி தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அவ்வளோதான். ப்ரௌன் சுகர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். குழம்பு ரெடி ஆயிடும். சின்ன வெங்காயம் பூண்டும் முழுசாக அப்படியே குழம்பு பிணைஞ்சு சாப்பாட்டில் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.